கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் சகேரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இரட்டிப்பான நன்மையை தருவேன். சகேரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இரட்டிப்பான நன்மையை தருவேன். இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட சொல்கிற ஒரு காரியம்னா இரட்டிப்பான ஆசீர்வாதம் தருவேன்னு சொல்கிறாரு. ஆமென். அது உங்கள் பிஸ்னஸில் இருக்கலாம், உங்கள் படிப்பில் இருக்கலாம், உங்கள் குடும்ப காரியங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் பிள்ளைங்களோட லைஃபாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபிச்சிட்ருக்கீங்க, இல்லை ஆசீர்வாதம் வேணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி. அந்த காரியத்தில் ஏசப்பா ரெட்டிப்பான நன்மையை தரப்போகிறார். ஆமென். நீங்கள் இழந்து போன காரியமாக கூட இருக்கலாம். யோபு எல்லாத்தையும் இழந்து போனார். இழந்து போய் ஆனால் கர்த்தர் யோபுக்கு ரெட்டிப்பான நன்மையை தந்தார். ஆமென். உங்களுக்கும் ஏசப்பா என்னைக்கு சொல்கிறாரு, நீ இழந்து போனியா, அதை நினச்சி கவலைப்படுறியா, அதில் உனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். இது நஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறியா, அதில் உனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். உன் லைஃப்பில் எதை இழந்தியோ அதில் ரெட்டிப்பான நன்மையை ரெட்டிப்பாக தரப்போகிறேன். கவலைப்படாத, கலங்காத, சோர்ந்து போகாத, தைரியமாக இரு. நான் உனக்கு இழந்து போனது எல்லாமே ரெட்டிப்பாய் தந்து உயர்த்தி ஆசீர்வாதத்தை சாட்சியா நிறுத்துவேன். வாக்கு கொடுக்குறாரு. பயப்படாதீங்க, கலங்காதீங்க. உங்களை நிச்சயமாக அவர் ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். ஆமென்.